சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம் திரு ரமேஷ். வணக்கம் மிஸ்டர் விஜயன். தமிழக அரசியல் களம் சூடாயிடுச்சு. எல்லாரும் 2026 நோக்கி நகர தொடங்கி இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் சுற்றுப்பயணம், இப்போ விஜய்லாம் அவரோட நிலைப்பாடுகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. களம் எப்படி இருக்கிறதா நீங்கள் உங்கள் பார்வையில் எப்படி அனுமானிக்கிறீங்க? இன்னும் கூட்டணிகள் இறுதியாகாத நிலையில் இப்போதைக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வலிமையான நிலையில் இருப்பதாக நான் அறிகிறேன், நான் பார்க்கிறேன். தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய செயற்குழு கூட்டத்தில் முக்கியமான முடிவுகளாக 2 முடிவுகளை எடுத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். பாரதிய ஜனதாவோடோ திமுகவோடோ உறவு கிடையாது என்பது பழைய நிலையை திரும்பவும் உறுதிப்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம்தான். அதை தாண்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அல்லது தலைமையில் அமையும் கூட்டணியில் என்கிற சொற்றொடர் முக்கியமானது. இரண்டாவது, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது. இந்த 2 விஷயங்களை வைத்து பார்க்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அல்லது பாரதிய ஜனதாவுக்கு அந்த அணியில் அவரை இணைப்பதற்கான வாய்ப்புகள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். பாரதிய ஜனதாவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதை தவிர திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி பாஜகவை திருப்திப்படுத்துகிற அரசியலை செய்து வந்திருக்கின்றன என்ற ஒரு விமர்சனம் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பாரதிய ஜனதாவோடான உறவை அதிமுக உதறுவதாக வைத்து கொண்டாலும் கூட சில அரசியல் விமர்சகர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் சிலர் இதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிற காரணத்தால் பாரதிய ஜனதாவுடனான உறவை உதறினாலும் அதிமுகவுக்கு விஜய் அவர்களுடைய கட்சியின் தீர்மானத்தின் மூலமும் பேச்சின் மூலமும் உணர்த்தப்பட்டிருக்கிற செய்தி என்னவென்றால், விஜய் கட்சி தலைமையில்தான் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதற்கு எந்த விதத்திலும் அதிமுக உடன்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. அது தவிர திரு விஜய் அவர்களுடைய அந்த தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த 2-3 பேர் பேசுவதற்கு முன் திரு விஜய் அவர்களுடைய அனுமதியை பெற்று பேசுவதாக நான் அறிகிறேன். குறிப்பாக திரு புஷி ஆனந்த், அதற்கு அடுத்தபடியாக திரு ஆதவ் அர்ஜுனா, அதன் பிறகு ஓரளவுக்கு அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த தலைமை செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன். இந்த செயற்குழுவுக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்பதை உணர்த்துகிற விதமாக அவரும் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆமாம், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் மாற்றமே கிடையாது. ஆமாம், அதிலே மாற்றம் இருக்காது. அதை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் வரலாம். இதை வைத்து என்னுடைய பார்வை என்னவென்று சொன்னால், இந்த நிலைப்பாட்டிலிருந்து தாவேகா மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று நான் பார்க்கிறேன். திரு விஜய் அவர்கள் செப்டம்பரில் சுற்றுப்பயணம் தொடங்குகிறார். திரு எடப்பாடி பழனிசாமி இப்போது சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய அடுத்த பகுதி இது. நான் சொல்லுகிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது மேற்கொண்டிருக்கிற சுற்றுப்பயணம் 2 விஷயங்களுக்காக, 2 காரணிகளுக்காக என்று நான் பார்க்கிறேன். அதில் பிரதானமான காரணி, கூட்டணி ஆட்சி என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கு மறைமுகமாக நாங்கள் அதற்கு இடமளிக்க இயலாது என்று உணர்த்த, தான் போகிற பயணத்தில் பாரதிய ஜனதாவையும் பக்கத்தில் வைத்து கொண்டு சேருகிற கூட்டத்தை அவர்களுக்கு காட்டி, அதிமுக தான் பெரிய கட்சி, பலமான கட்சி, இப்படி காட்டித்தான் அது பலமான கட்சி என்று நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. பலமுறை ஆண்ட கட்சி தானே அது. ஆகவே கூட்டணியில் ஆட்சி என்பதை ஏற்கவில்லை என்று உணர்த்துகிற செய்திக்காக ஒரு காரணம். இரண்டாவது மிக முக்கியமான காரணம், சோர்ந்து கிடக்கிற அதிமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்துவதற்கு அவர் போகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த 2 காரணங்களும் ஒருபுறம் இருந்தாலும், நான் இந்த பயண ஏற்பாடு இப்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதிலிருந்து நீண்ட காலமாக செய்தியாளராக, அரசியல் விமர்சகராக மட்டுமல்ல,
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன். இந்த பயணம் ஒரு ஃபியூட்டல் எக்ஸைஸ், வீண் முயற்சி. ஏன் அப்படி சொல்றீங்க? அதிமுகவிற்கு இன்றைய தேதியில் சொல்லிக் கொள்ளும்படி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது. வித் டியூ ரெஸ்பெக்ட் மிஸ்டர் வாசன், நீங்கள் அதை தவிர உங்கள் பக்கம் யார் இருக்கிறார்கள்? கடந்த தேர்தலில் உங்களோடு இருந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உங்களோடு இருக்கிறாரா? கடந்த தேர்தலில் உங்களோடு இருந்த டாக்டர் கிருஷ்ணசாமி உங்களோடு இருக்கிறாரா? இல்லை. இந்த முறை உங்களோடு சேருவதற்கு வாய்ப்பு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிளவு விட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதலில் அதிமுக முன் இருக்கக்கூடிய பிரச்சனை, சவால் என்னவென்றால் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைப்பது. அந்த கூட்டணியை கட்டமைத்து விட்டு ஓரிரு மாதங்கள் கழித்து மேற்கொள்ள வேண்டிய பிரச்சாரத்தை இப்போதே தொடங்கி நீங்கள் கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்தி வைத்துக் கொள்கிறேன் என்ற பேரில் கட்சிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொருட்செலவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். கூட்டமெல்லாம் எந்த தலைவருக்கும் சாதாரணமாக கூடுவதில்லை. நீங்கள் அதை சொல்ல முடியாது. நான் நேரடியாக பயணித்து அறிந்தவன் என்கிற முறையிலே நான் சொல்ல முடியும். அது திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், எந்த கட்சியினுடைய தலைவருக்கும் தலா 300 ரூபாய் கொடுக்காமல் கூட்டம் நிற்பதில்லை. ஆகவே அழைத்து வர பண்ணுகிற கூட்டத்தின் முன் நின்று கொண்டு மகிழ்ச்சி அடைவதில் அர்த்தமில்லை. அது ஒரு போலியான தோற்றம். நீங்கள் வழியில் நிற்பவர்கள் எல்லாம் உங்களை ஆர்வமாக பார்ப்பதற்கு வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டு அடுத்தவர்களும் நம்புவார்கள் என்று நம்பினீர்களானால் அது எல்லோரும் சேர்ந்து ஏமாறுவது அல்லது ஏமாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தொடக்க கால அரசியல் நிலையின் போதும் நான் இப்படிப்பட்ட கூட்டங்களை பார்த்திருக்கிறேன். தானாக வருகிற கூட்டம். இரவு 9 மணிக்கு திரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிற இடத்திற்கு வருவதற்கு நள்ளிரவு 1 மணி ஆகும். 9 மணிக்கு கணிசமான அளவு கூட்டம் இருக்கும். நேரமாக ஆக கூட்டம் கலையும். 12 மணிக்கு ஒலிபெருக்கியில பாடல் போட ஆரம்பித்து விடுவார்கள். அடுத்த 2வது ஊரில் இருக்கிறார் என்று வந்துருவாரு. எங்கிருந்துதான் அந்த ஜனங்கள் வரும் என்று தெரியாது. கும்மிருட்டு, ஊரே கும்மிருட்டாக இருக்கும். கிராமத்தில் அந்த மீட்டிங் அவர் பேசுகிற ஸ்பாட்ல மட்டும்தான் டியூப்லைட் இருக்கும். சாறை சாறையாக பெண்கள் தூக்க கலக்கத்தோடு குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்து வீதியில் நிற்பதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், பிறகு காலப்போக்கில் நீங்கள் கூட்டம் சேர்வதற்கு நான் மிகுந்த மரியாதையோடு சொல்லுகிறேன். பல தலைவர்களுக்கு இயல்பாக வந்த கூட்டத்தை மாற்றி காசு கொடுத்து கூட்டம் சேர்க்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தியவர்களே சில கட்சிகளில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் தான். இந்த மோசமான கலாச்சாரத்தை துவங்கி வைத்தது அவர்கள்தான். நான் கடந்த காலத்தை கிளறி சில பேரை குற்றம் சாட்ட விரும்பவில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 1991 ஆட்சிக்கு வந்தபோது ஒரு சமயம் சென்னை நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு கட்சிக்காரர்கள் வேனில் அழைத்து வரப்பட்டார்கள். அது முதல் நிகழ்ச்சி, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால். நான் அப்போதே அன்றைய அமைச்சர் ஒருவரிடம், இது சரியான போக்கு அல்ல, நீங்கள் ஒரு தவறான முயற்சியில் இறங்குகிறீர்கள் என்று நான் குறிப்பிட்டேன். ஆகவே எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அது இயல்பாக வருகிற கூட்டம் அல்ல. நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட்ன்றது, ஒரு வீணான முயற்சியை ஏன் மேற்கொள்றீங்க? முதல்ல ஒரு கூட்டணியை கட்டியிருக்கணும். ஆமா, நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, தேவையில்லாம இன்னும் 1 வருஷத்துல எலெக்ஷன், பொருட்செலவையும் மிகுந்த பொருட்செலவு என்னிடத்தில் இருக்கக்கூடிய நான் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் என்னிடத்தில் சொன்ன விஷயம். அவர் என்ன சொன்னார், நிச்சயமாக இது பெரும் பொருட்செலவை ஏற்படுத்தக்கூடிய சுற்றுப்பயணம் தான். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் அவர்கள் அமைச்சர்களாக இருந்தால் தப்பித்தார்கள், ஏதோ சேர்த்து வைத்ததில் ஒரு பகுதி செலவிட வேண்டி இருக்கும் என்று. அமைச்சர்களாக இல்லாத மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர் ஆகலாம் என்ற ஆசையில் பண்ண வேண்டியதுதான். இப்போ நிறைய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் வந்து நிறைய வியூகங்கள்லாம் வகுத்து கொடுத்து, இவர்களுக்கு யார் வியூக வகுப்பாளர் இன்னும் சரியான ஆள் ஃபிக்ஸ் ஆகிவிட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. அவருக்கு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து கொடுப்பதற்கு 1-2 பேர் இருக்கிறார்கள். நான் அதை இல்லை என்று சொல்லுவேன். இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளும் இப்போது ஒரு தேக்க நிலை இருக்கிறது.
அதாவது அவர்கள் அகில இந்திய தலைமையை மாற்றுகிற வேலை நடக்கவில்லை இன்னும். ஓகே. பீகார் எலெக்ஷனுக்கு முன்னால் செய்து விடுவார்கள் என்று கூறப்படுகிறது. அதே போல தமிழக பாரதிய ஜனதா நிர்வாகிகள் பட்டியல் அனுப்பப்பட்டு அந்த பட்டியலுக்கு இன்னும் ஒப்புதல் வராமல் இருக்கிறது. ஆக இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் எப்படி அந்த கூட்டம் சேர்க்கிற வேலைக்கெல்லாம் எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு வழங்குவார்கள்? இதை தாண்டி மிக முக்கியமான அம்சம் அண்ணாமலை என்கிற ஈர்ப்பு சக்தி. அண்ணாமலை என்கிற ஈர்ப்பு சக்திக்கு என்ன ரோல் என்று தெரியாமல் கரெக்ட் ஒரு பல பேர் பாரதிய ஜனதா ஆதரவாளர்களும் சரி, பாரதிய ஜனதாவினுடைய கீழ்மட்ட நிர்வாகிகளும் சரி ஒரு காத்திருக்க விரும்புகிறார்கள். இது ஒரு பிரச்சனை, சிக்கல் இருக்கு. சிக்கல் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அரசியல் நிபுணத்துவத்தை பயன்படுத்தி, நீங்களும் நீண்ட காலம் அரசியலில் இருக்கிறீர்கள், முதலமைச்சராக இருந்திருக்கிறீர்கள், முக்கிய பொறுப்புகளில் துறைகளுக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் அழைத்து ஆலோசனை நடத்துகிற 4-5 பேரில் ஒருவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய கட்சியினுடைய தளபதிகளையோ அல்லது தொழில் புள்ளிகளையோ உங்களுக்கு இதுக்கெல்லாம் சில ஆட்கள் இருக்கிறார்கள். கட்சியை முதலில் எப்படி சரி செய்வது, அதாவது பிற கட்சியை எப்படி இழுப்பது இந்த கூட்டணிக்கு, அந்த வேலையை பார்க்கவில்லையே நீங்கள். அத பலரும் சொல்றாங்க, அதை பாஜக கடைசியில பார்த்து கொடுத்துருவாங்க. அதுதான் அமித்ஷா வந்து எல்லாம் முடிச்சு. நீங்கள் அந்த வினீத் நடித்த ஒரு படம், அதிலே வந்து ஒரு காமெடி சீன் வரும். அந்த காட்சி விவரிப்பது பொருத்தமாக இருக்காது. அந்த காட்சியில எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான், எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு வரும். அப்போ கீழே இருக்கிறவன் அவன் எதுக்கு இருக்கான்னு மேலே இருக்கிறவன் சவுண்டு விட்டுருவான். ஸோ எல்லோரும் பிடிபட்டு போய்விடுவார்கள். அந்த மாதிரி இவர் எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னா அவர்கள் வந்து பார்த்து கொள்வார்கள், உங்களுக்கு ஆட்சி அமைக்க வழி செய்து கொடுப்பார்கள், அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கிடையாது என்பீர்களா நீங்கள்? ஆகவே இது வந்து இன்னும் முழுமையாக என்னுடைய பார்வையில் ஜெல்லாகவில்லை. அதிமுக ஆதரவு பாஜக பிரமுகர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இதில் பேசுவது தயக்கமில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு காங்கிரஸ் புள்ளிகள், குறிப்பாக திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் மாதிரியே இயங்கிக் கொண்டிருக்கிற செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எப்படி திமுகவுக்கு எல்லா விஷயங்களிலும் முட்டுக் கொடுக்கிறார்களோ அதே போல அதிமுக தீவிர ஆதரவு நிலையில் இருக்கிற பாஜக புள்ளிகள் அவருக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது கலா யதார்த்த நிலை இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் தொலைஞ்சிருச்சு, எங்க 2 பேர் இணைஞ்சோடனே வெற்றி உறுதி அப்படி. ஆமா, நான் அப்படி கருதவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மிக முக்கியமாக சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனை என்பது சட்டம் ஒழுங்கு. ரைட். அதுதான் அந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்கிறது. ஏனென்றால் பேப்பரை திறந்தால் கொலை கொள்ளை என்பது நாள்தோறும் செய்தியாக இருக்கிறது. ஆகவே லா அண்ட் ஆர்டர் அதில் வந்து மிக முக்கியமான கூர்மையான கடுமையான உறுதியான நடவடிக்கைகள் தேவை என்பது என்னுடைய பார்வை. அது ஒரு ஆட்சிக்கு மைனஸ் பாயிண்ட். நீங்கள் ப்ளஸ் பாயிண்ட் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவருக்கு அந்த பெண்களை பெரிதும் கவரக்கூடிய 2-3 திட்டங்களை அவர் செயல்படுத்தி வருகிறார். இந்த 1000 ரூபாய் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், ஹையர் ஸ்டடீஸுக்கு போகக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கட்ட ஆகட்டும், இதெல்லாம் வந்து கை கொடுக்க போகுது. அடுத்தவரை இப்போ எப்படியும் ஓட்டுக்கு பலமான கவனிப்பு இருக்கும் என்று வாக்காளர்கள் தயாராக காத்திருக்கிறார்கள். அது ஒரு கரப்ட் பிராக்டிஸ். கூட்டம் சேர்ப்பதற்கு எப்படி முன்னோரோ அதே போல ஓட்டுக்கு இப்ப அவர்களோடு ஆளுகிற கட்சியோடு காம்பீட் செய்யுமா எதிர்கட்சி என்பதை அதுவும் நாம் இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த பணப்பட்டுவாடாவில் அதுவும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் எதற்காக நான் இதை சொல்ல வந்தேன், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சில கட்சிகள் குடைச்சல் கொடுத்து கொண்டிருப்பது உண்மை. அதிக இடம் கேட்டு ஆனால் அதை அவர்கள் சரி செய்து கொள்ளுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அணுகுமுறையின் மூலம், அவருடைய ஃப்ளெக்சிபிள் அப்ரோச், டஃப் போஸ்டர் கிடையாது. நீங்கள் வந்து டஃப் போஸ்டர் என்பது மேடம் ஜெயலலிதா. எனக்கு நாளைக்குள்ள பதில் வரணும், இல்லைன்னா ஐ வில் கோ, ஐ வில் அனௌன்ஸ் த லிஸ்ட். விரிவாக சொல்ல இயலாது, எந்த கட்சி என்று சொல்ல இயலாது. திரு சோ அவர்கள் 2 முறை கூட்டணிக்கான முயற்சிகளை செல்வி ஜெயலலிதாவிடம் பேசியிருக்கிறார். அப்போது ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட கட்சியிடமிருந்து நாளை காலை எனக்கு உங்களிடமிருந்து பதில் வரவில்லை என்றால், ஃபோன் வரவில்லை என்றால்
நாளை 11 மணிக்கு தலைமை கழகத்திலிருந்து அறிக்கை வந்துவிடும். அவ்வளவுதான். அந்த கட்சிக்கு ஒதுக்க இருந்த இடங்களில் எங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வெளிவந்துவிடும் என்று சொல்லுபவராக எனக்கு தெரிந்து தமிழக அரசியலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் இருந்தார். கலைஞர் கூட மோர் ஃப்ளெக்சிபிள். வைகோவை அகாமடேட் செய்ய வேண்டும் என்று ஒரு எலெக்ஷனில் நினைத்தார். ஆனால் அது ஒரு முடியாமல் போனது. ஆனால் இன்னொரு எலெக்ஷனில் அவர் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டார். ஆனால் அதிமுகவோட ஒரு காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாதது பெரிய தவறாக முடிந்தது 2011. இதெல்லாம் மாறி மாறி நடந்திருக்கிறது. ஆனால் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், திரு ஸ்டாலின் அவர்கள் ஃப்ளெக்சிபிள் பர்சன். நீங்கள் சொல்கிறதுல உள்ளுக்குள்ளே குடைச்சல் இருக்கிறது உண்மை, ஆனால் அதை எப்படியும் சரி கட்டிடுவார் அந்த இடம்ன்றது சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அதிமுகவை நன்கு அறிந்தவர், பாஜகவை நன்கு அறிந்தவர், மேலிடத்தில் என்ன போயிட்டுருக்கும்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த கூட்டணின்ற விவகாரத்தில் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அமித்ஷா கடைசி நேரத்தில் ஓபிஎஸ், அன்புமணி அவர்கள், டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் கடைசி நேரத்தில் கொண்டு அமைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கை எல்லாரும் விதைச்சிக்கிட்டே இருக்காங்களே. திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் சமீப நாட்களாக திரு அமித்ஷா அவர்கள் இந்த முறை பயணம் வரும்போது 7ஆம் தேதி வருவதாக இருந்தது, இப்போது தள்ளி போயிருக்கிறது. அடுத்த முறை அவர் சென்னை வருகிற போது என்டிஏ அணியில் தாங்கள் இருவரும் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படி நடக்காத பட்சத்தில் அவர்களுடைய தரப்பு நிச்சயம் அப்செட் ஆவார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஏனென்றால் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறுவதன் மூலம் அவர்கள் திருப்தி அடைந்து விட முடியாது. பாரதிய ஜனதாவினுடைய அகில இந்திய தலைமை கூறுவதன் மூலம்தான் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஆகவே அவர்களும் அநேகமாக ஒரு மாதம் பொறுத்திருக்கலாம். காலம் கடந்து செல்லுமானால் அவர்களும் வேறு ஆப்ஷன் குறித்து சிந்திக்கக்கூடும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். டாக்டர் அன்புமணி அவர்கள் என்ன நினைக்கிறார் என்று புரியவில்லை. இப்போது 2 பேரும் பிரிந்து நிற்கின்ற காரணத்தால் வதந்திகளுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் இணைவாரா, விஜய் அணியின் பக்கம் அன்புமணி பார்வையை ஒருவேளை செலுத்துவாரா அதிக இடங்களை பெறுவதற்கு, துணை முதலமைச்சருக்கான வாய்ப்பும் அவருக்கு வரலாம் ஒருவேளை என்றெல்லாம் நிறைய வதந்திகள். இப்ப வாரம் இருமுறை பத்திரிகைகளோ வாரப்பத்திரிகையோ அல்லது சஞ்சிகைகளோ விற்பனையாவதற்கு நல்ல தீனி கிடைக்கிறது. அதே போல காட்சி ஊடகங்களுக்கும் நல்ல தீனி கிடைக்கிறது. ஒரு குழப்பமான நிலை தான் நிலவுகிறது. அதனால் தான் நான் சொன்னேன், இன்றைய தேதியில் தெளிவாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான். இல்லை, நீங்கள் சொல்வதில் ஒரு பாயிண்ட் இப்போ திரு இபிஎஸ் அவர்கள் ஏன் அதை இன்னும் முயற்சிக்காமே இருக்காங்க? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பல முக்கியமான நபர்களை வச்செல்லாம் தான் இந்த விஷயம்லாம் நடக்கும். அப்படி எதுவுமே நடக்கலை. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, மேலும் நிறைய கட்சிகள் வருவாங்க, ஒரு மெகா கூட்டணி அமையும், நீங்கள் என்ன நம்புங்க, என்னகிட்ட பொறுப்பை கொடுத்து. அதுதான் நான் சொல்லுவேன், இது அதிமுகவினுடைய நிர்வாகிகளை ஏமாற்றுகிற முயற்சி. திரு ஜெயக்குமார் அவர்கள், உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன், திரு ஜெயக்குமார் அவர்கள் 3-4 முறையும், திரு இபிஎஸ் அவர்கள் ஓரிரு முறையும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் இதே வசனங்களை சொன்னார்களா இல்லையா? பொறுத்திருந்து பாருங்கள், பெரிய கூட்டணி அமையும் என்று சொன்னார்களா? தேர்தல் முடிந்த பிறகு என்ன ஆயிற்று? திரு இபிஎஸ் அவர்களுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிற, கட்சியிலே அடுத்த இடத்தில் இல்லை, ஆதிக்கத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கிற திரு வேலுமணி என்ன சொன்னார்? ஒழுங்கா பிஜேபியோட சேர்ந்திருந்தா ஒரு 15-20 சீட்டு ஜெயிச்சிருப்போம்னு சொன்னார். ஆக தோல்வி ஏற்பட்ட பிறகு வருகிற சிந்தனை அது. இப்போது சென்ற முறை சொன்னதை போலவே, நான் அதை தவறு என்று சொல்ல மாட்டேன், ஒரு தலைவர் அப்படிதான் சொல்ல முடியும். நம்பிக்கை கொடுக்கணும். அவர் என்ன சொல்லுவாரு? இதோ இந்த 2 கட்சி தான்ப்பா, இதை வச்சுதான் வேலையை பார்க்கணும், நம்ம பாருங்கப்பா எல்லாரும் வேலையை பார்க்கணும் நான் சொல்லுவாரு. வருது, அடுத்து இவர் வராரு, அடுத்து அவர் வராருன்னா தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொல்லுவார். அது அவர் முயற்சித்தது உண்மை, அந்த முயற்சி கைகூடவில்லை. அந்த இடத்துல உங்க அனுபவத்திலிருந்து சொல்லுங்க, திரு விஜய் அவர்களுக்கு அவர் உறுதிப்படுத்தின பிறகும், செயற்குழுவில் தீர்மானம் போட்ட பிறகுமே இல்லை விஜய் வந்துருவாரு, விஜய் வரணும்னு ஒரு கோரிக்கை விடுக்கிறாங்க. விஜய் ஒருவேளை வரலன்னா அதுவே உங்களுக்கு பலவீனமா போயிடாதா? அதை எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? திரு விஜய் அவர்கள் நிச்சயமாக அவருடைய நிலைப்பாட்டின் மூலம் ஒரு வகையில் திமுக கூட்டணிக்குத்தான் அவர் உதவி செய்கிறார். தெரிந்து செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா என்று ஆதாரம் இல்லாமல் கூற நாம் தயாராக இல்லை. அவருடைய நிலைப்பாடு என்பது திமுகவுக்கு உதவி செய்கிற நிலைப்பாடு. திமுக வேண்டாம், பிஜேபி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு திமுக வலுப்பெறுவதற்குத்தான்.
அவர் மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு மைனாரிட்டியில் 2 மைனாரிட்டி ஓட்டும் வாங்க முடியாது. ஓரளவு கிறிஸ்தவ பெருமக்களுடைய வாக்குகளை ஓரளவு அவர் பெறலாம். ஒருவேளை நான் ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்ற தூண்டிலை வீசி இருப்பதன் மூலம் அதற்கு ஏதாவது ஓரிரு கட்சிகள் இரையாகுமானால் விஜய் சில பல இடங்களில் வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கலாம். இல்லாவிட்டால் அந்த வாய்ப்பும் என்னை பொறுத்தவரை கேள்வி குறித்தான். விஜயை பொறுத்தவரை ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. எனக்கு தெரிந்து சில கருத்து கணிப்புகள் ஏற்கனவே வெளியாகி இருக்கின்றன. அதை தவிர ஓரிரு கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. நான் சொல்லுகிறேன், ஆளுங்கட்சி நிறுவனத்தால் நடத்தப்பட்டிருக்கிறது, ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்களால் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்படி நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளிலும் கூட விஜய்க்கு ஒரு 15% வந்தாலும் கூட வரலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. 15%, சில தொகுதிகளில் 20% என்கிற அளவுக்கு கூட ஒரு வாக்குகளை பெறலாம் என்று. அது வெற்றிக்கு உதவுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க 40 வந்தாதான் ஒரு எம்எல்ஏ எடுக்க முடியும். இல்ல, 4 முறை போட்டியில் நீங்கள் குறைந்தது 30-35 இருக்கணுமே. எடுக்க வேண்டும். ஆகவே இது ஒரு பக்கம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், கடைசி நிமிடத்தில் நிலையை மாற்றிக்கொள்வார் என்று இன்னமும் வேண்டுகோள் விடுக்கிறார்கள். திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி கேட்டுக்கொண்டு இருப்பது என்பது தங்களுடைய பலவீனத்தை அவர்களே பறைசாற்றுவது போல. அவர் வந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் தருகிற ஒப்புதல் வாக்கு மூலமாக அது பார்க்கப்படும். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், அதிமுக கீழ்மட்டம் வரை, கிராமங்கள் வரை கிளை பரப்பிய கட்சிதான், மறுக்கவே இல்லை. நீங்கள் முதலில் ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவாவதற்கே தயக்கம் காட்டுகிறீர்கள். இதிலே தனிநபர் நலன் சீர்தூக்கி பார்க்கக்கூடாது, தனிநபர் நலன் முன்னிறுத்தப்படக்கூடாது. கட்சியின் நலன், தொண்டர்களின் விருப்பம் அது முன்னிறுத்தப்பட வேண்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அதை சொன்னதற்கு அதிமுகவினுடைய முன்னணி நண்பர் ஒருவர் எனக்கு சொன்னார். அவர் அதை ஏற்கும் மனநிலையில் இல்லை, நாங்கள் பேசி பார்த்தோம், திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்கும் மனநிலையில் இல்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு உரையாடியவன் என்ற வகையிலே சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமான புள்ளி ஒருவர், இன்றைய முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருந்தவர், கட்சியிலே மிக முக்கியமான பொறுப்பிலே இருந்தார். அது என்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அதனால தான் நான் யோசனையில் பெயர் சொல்லாமல் தவிர்க்கிறேன். அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று விரும்பினார். ஸோ ஒரு ஊடகவியலாளர் நண்பர் என்னிடத்தில் இதை தெரிவித்தார். நான் இந்த தகவலை, நான் வழக்கமாக பொது பிரச்சனைகளைத்தான் பேசுவதல்ல, இந்த மாதிரி விஷயம் பேசுவதல்ல என்று சொன்னேன். பொது பிரச்சனைகள் நிறைய பேசியிருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இந்த தகவலை அவர் யார் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்று தெரியாமல் திணறுகிறார்னா நான் தெரிவித்தேன். அதன் பிறகு அவர் அதிமுகவில் இணைந்தார். பெருமளவு நான் காரணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தகவல் தெரிவித்ததன் மூலம். இது குறித்து செல்வி ஜெயலலிதா சிலரோடு கலந்தாலோசனை செய்தார். எப்போதும் அந்த 4 பேரை கேட்பார், ஓபிஎஸ், நத்தம் விஸ்வநாதன், இந்த மாதிரி. அப்போது கேட்டது திரு ஓபிஎஸ், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், திரு வைத்திலிங்கம், இன்னொருவர் யார் என்று மறந்துவிட்டது. இந்த 4 ஒருவர் தான் எனக்கு இதை சொன்னார்கள். இவர்கள் அந்த பெயரை கேட்டவுடன் அம்மாவை ஏற்கனவே நிறைய வசைபாடியவரே என்பதால் ஆதரித்து கருத்து சொல்வதா என்ன சொல்லுவது என்று முழித்திருக்கிறார்கள். சொல்லுங்கள் என்று அவர் வலியுறுத்தியவுடன், இல்லை உங்களை கடந்த காலத்தில் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு தெரியும், அப்படி பார்த்தா நான் நிறைய பேரை கட்சியில் வச்சிருக்க முடியாது, வேணுமா சேர்க்கலாமா, இல்லை. அதன் பிறகு அம்மாவுடைய மூடு தெரிந்தவுடன் இவர்கள் அப்படியே டோனை மாற்றி சிறப்பாக பேசுவார் மேம், அப்படி இப்படின்னு சொல்லி சேர்த்து கொண்டார். சேர்த்து கொண்ட பிறகு ஒரு நாள், அந்த வாரத்திலேயே ஒரு நாள் நான் சந்தித்தேன். அடுத்த 2 நாட்களில் நான் சந்தித்தேன் செல்வி ஜெயலலிதா அவர்களை. அப்போது அவர் இந்த நடந்த நிகழ்ச்சி பற்றி என்னிடம் தெரிவித்துவிட்டு, நான் இந்த வாரத்திலே சொல்லுவதிலே தவறில்லை என்று நினைக்கிறேன், செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா, அந்த கடந்த காலத்தை எல்லாம் நான் கடந்து வெகு தூரம் வந்து விட்டேன். என்னை திரு காளிமுத்து அவர்களோ, திரு PS பாண்டியன் அவர்களோ, திருமதி வளர்மதி அவர்களோ, திரு பொன்னையனோ பேசாத பேச்சா என்று வரிசையாக நான் இதில் 1-2 பேர்களை விடுபட்டிருக்கலாம். அதையெல்லாம் நான் தாண்டி ரொம்ப தூரம் வந்து விட்டேன் என்று அவர்களிடம் பெயரை சொல்லவில்லை, நான் சொல்கிறேன் அப்படின்னு என்னிடம் சொன்னார். எதற்கு சொல்லுகிறேன் என்றால்,
அப்படி மிக கடுமையாக ஒரு பெண் என்றும் பாராமல் வசைபாடிய அவச்சொற்களை பேசியவர்களை தாயுள்ளத்தோடு சேர்த்து கொண்டு பொறுப்புகளில் இருந்தார் அல்லவா செல்வி ஜெயலலிதா. உங்களுக்கு ஓபிஎஸ் என்ன தலையாட்டுபவராக இருந்தார். ஒருங்கிணைப்பாளர் என்று இருந்த ஓபிஎஸ் அவர்கள் நீட்டுகிற இடத்தில் கையெழுத்து போடுகிறவராக இருந்தார் என்று என்னிடத்திலே ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்கிறார். அந்த 6 பேரில் ஒருவர் அவர் என்னிடத்தில் சொன்னவர். 6 பேர் போய் திரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா எல்லோரும் இணைத்துக் கொண்டு பழைய மாதிரி செயல்படுவோம் என்று சொன்னார் அல்லவா. அந்த யோசனையை திரு எடப்பாடி பழனிசாமி நிராகரித்தார். இப்போதும் நான் சொல்லுகிறேன், அந்த யோசனை நிராகரித்த காரணத்தால் என்ன ஆயிற்று? திரு அமித்ஷா கடந்த தேர்தலின் போது சொன்னார், 2021 சட்டசபை தேர்தலின் போது சொன்னார், 12 இடங்களை கொடுங்கள் திரு டிடிவி தினகரனார் தரப்புக்கு, இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுவார்கள் என்று சொன்னார். தர முடியாது என்று சொன்னதோடு 136 இடங்களில் அதிமுக வெற்றி வரும், இதோ என்னிடம் லிஸ்ட் இருக்கிறது என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறியதாக அந்த சந்திப்பின் போது உடன் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் என்னிடத்தில் தெரிவித்தார். ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரையும் வைத்துக் கொண்டுதான் இந்த பேச்சு நள்ளிரவு நேரத்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் காலையில் அவர் புறப்பட போகிறார். நடந்தது என்ன ஆயிற்று? 22 சட்டமன்ற தொகுதிகளில் அமமுக வாங்கிய ஓட்டால் அதிமுக தோல்வியடைந்தது. இப்போது திரும்பவும் அதே மாதிரியான பிடிவாத போக்கை அவர் கையாண்டால் தென் பகுதியிலும் டெல்டா பகுதியிலும் அதிமுக சேதாரத்தை சந்திக்கும். இந்த இடம் எனக்கு உள்ள ஒரு கேள்வின்றது, இந்த இடத்துல பாஜக என்ன யோசிக்கிறாங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு தொண்டர்கள் ரொம்ப கொண்டாடுகிற ஒரு தலைவரா வந்துட்டார். அதுக்கு விமர்சனம்லாம் சொல்றாங்க, அதை நம்ம தவிர்த்தரலாம். அவருக்கு ஒரு கொண்டாடுகிற ஒரு தலைவர் வந்தப்ப அவரையும் எப்படி பயன்படுத்த போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. அவர் எல்லாத்தையும் கடந்து போயிடுறார், நான் ஒரு தனி மனுஷங்க, என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒன்றிணைந்த அதிமுக குறித்தும் அமைதியாகவே இருக்கிறாங்கன்னா பாஜக எப்படிதான் இந்த தேர்தல்? பாரதிய ஜனதா தமிழக அரசியலில் உறுதியான தெளிவான முடிவுகளோடு பயணிப்பதாக நான் பார்க்கவில்லை. நான் இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை, நான் சார்ந்த நிறுவனம் தொடர்புடைய பார்வை அல்ல, என்னுடைய தனிப்பட்ட பார்வை. தமிழகத்தில் பாரதிய ஜனதா வலிமையாக காலூன்றுகிற முயற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்த நிலையில் ஒருவேளை பின்னடைவை சந்திக்குமோ என்பதை போலத்தான் இப்போதைய நிகழ்வுகள் உணர்த்துகின்றன. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு திரு அண்ணாமலை முக்கியமான பங்களித்தாக வேண்டும். அவரை தவிர்த்து விட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சி வலிமை பெறுவது என்பது சாத்தியமற்றது என்பது என் பார்வை. அதை வலிமையாவே வலியுறுத்தினீங்க, கடந்த நேர்காணல்லையும் அதை சொன்னீங்க. நான் பலரோடு உரையாடுகிறேன், நான் டிராவல் பண்றேன், நிறைய டிராவல் பண்றேன். டிராவல் பண்ணும்போது நிறைய எனக்கு ஃபீட்பேக் கிடைக்குது. அப்படி சொல்லுகிற பலரும் சொல்லுகிற ஒரு பொதுவான கருத்து, கூட்டணி தொடர்பான முடிவிலேயே பலருக்கு உடன்பாடு இல்லை. உடன்பாடு இருந்தாலும் பாரதிய ஜனதாவினுடைய வலிமைக்கேற்ற அளவுக்கு தொகுதிகள் பெற வேண்டும். அது அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் பெற்றிருக்க முடியும். ஒருவர் விரும்பவில்லை என்கிற காரணத்திற்காக கட்சியில் இருந்து ஒருவரை விடுவிப்பது, ஆனால் அது சரியான தகவல் அல்ல. பெருவாரியாக சென்று இருக்கிற பார்வை அது சரியான தகவல் அல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லை என்பதற்காக அண்ணாமலை மாற்றப்படவில்லை. அதை ஒரு ஊடகவியலாளராகவும் நெறியாளராகவும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். திரு அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு அலையன்ஸ் ஏற்பாடு என்பதுதான் உங்கள் முடிவாக இருக்குமானால் என்னை தயவு செய்து விடுவித்து. அவரா கேட்டுக்கிறார்? ஆமா, அவர் கேட்டுக்கொண்டுதான் அவர் விடுவிக்கப்பட்டார். நீங்கள் அவரை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணி ஏற்பாடு நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அது அவர்களுடைய இமேஜில் ஒரு டென்ட் ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் நீங்கள் ஒரு மாற்றத்தை தருகிறோம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் பழையபடி பேக் டு ஸ்கொயர் ஒன்ற மாதிரி போயிருக்கும். ஆகவே அந்த சிக்கல் இருக்கிறது. ஒன்றுபட்ட அதிமுக என்பதை பொறுத்தவரை பாரதிய ஜனதா அதை வலியுறுத்தவில்லை என்றால், பாரதிய ஜனதா அதிமுகவுடன் அதை வலியுறுத்தி சாதிக்கவில்லை என்றால், பாரதிய ஜனதா அதிமுக டிக்டேட் செய்வதற்கெல்லாம் ஏற்ப இசைந்து கொடுத்து அப்படியாவது பயணிக்க விரும்புகிறது என்பதுதான் பொது பார்வையாக இருக்கும். அந்த இடம் இப்ப சமீபத்தில் ஒரு பேச்சில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னும் ஒரு வருடம் தான் எலெக்ஷனுக்கே இருக்கு, நமது இலக்கு 26 அல்ல 29 அப்படின்னு சொல்றாரு.
திரு அண்ணாமலை அவர்கள் நமது இலக்கு 26ன்னு சொல்லி தான் கடந்து கட்சியை அழைச்சிட்டு போயிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு ஷிஃப்ட்னா அது என்ன? ஏதாவது பாஜக வியூகத்தை மாத்திக்கிட்டாங்களா? திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி அப்படி சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை. இட் வாஸ் சர்ப்ரைசிங் டு மீ அண்ட் ஷாக்கிங் டு மீ. எப்படின்னு சொன்னார், ஒரு எலெக்ஷனை ஜாயிண்டாக கேம்பெயின் ஆரம்பிக்கிற நேரத்தில் வேற ஒரு நிகழ்ச்சியில் தான் பேசியிருக்காரு. பேசும்போது 26 முக்கியம் இல்லைன்னா அதிமுககாரெல்லாம் என்ன நினைப்பான்? இல்லை பிஜேபிக்கு அவர் சொல்கிற செய்தி மாதிரி கூட இல்லை. நம்ம அவங்கள ஒன்றும் ஆட்சிக்கு உட்கார வைக்க வேணான்ற மாதிரி இல்லை. ஆக அவர் சொல்ல வந்த கருத்தை சரியாக சொல்லவில்லையா, அல்லது நிஜமாகவே பாரதிய ஜனதா இந்த எலெக்ஷன்ல போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சு இப்படி பேசுறாங்களா என்னன்னு எனக்கு ஒருவேளை நம்ம 29 முக்கியம்தான், ஆனா 26 தான் இமீடியட்டா ஃபேஸ் பண்ண போற தேர்தல். ஆமா, அடுத்த ஆண்டு. ஆமா, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் 29 தான் முக்கியம் நினைச்சிருந்தா வச்சீங்க. அண்ணாமலை மாற்றி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இன்னும் கட்சியை வளர்த்து நல்லா பண்ணிருக்கலாமே. 31 அசம்பிளி எங்களுக்கு எய்முன்னு சொல்லியிருக்கலாமே. நிச்சயமாக என்னை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட பார்வை, ஒரு அரசியல் விமர்சகராக 2031 பிஜேபி will play a key role provided அண்ணாமலை should be brought back. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அது நடக்குமா என்னன்னு தெரியல. ஒரு ஆண்டு திரு நயினார் நாகேந்திரனை கண்டினியூ பண்ண வைத்து விட்டு பிறகு மாற்றுகிறார்களா என்னன்னு தெரியல. ஆனால் திரு நயினார் நாகேந்திரன் இவ்வாறு பேசியது தேவையற்ற ஒரு குழப்பத்திற்கு வித்திட்டு இருக்கிறது. இதில் அமித்ஷா அவர்கள் பேட்டியில் விஜய் குறித்தான கேள்விக்கு கூட கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ எல்லாரும் விஜயை பாஜக பி டீம்லாம் சொல்றப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா விஜய் தனிச்சு நிற்பது திமுகவுக்கு சார். இந்த பி டீம்ன்ற கான்செப்ட் அல்லது அந்த குற்றச்சாட்டு விமர்சனத்தையே நான் ஒரு கேள்விக்குரியதாக பார்க்குறேன். நீங்கள் அவங்கவுங்க எந்த கட்சி சௌரியமா இல்லையோ ஆனால் இன்னொரு கட்சியை பி டீம்ன்றாங்க. அவர் பி டீம்ன்றாரு, திரும்ப இதுன்றாரு. திமுக அதிமுக பிஜேபி பி டீம்ன்றாங்க, அவ்வளோ பெரிய கட்சியை. இப்போ விஜய் பி டீம்னு ஒரு பி டீம்ன்ற வார்த்தை இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்று நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கணும். 4 முனை போட்டி ஏற்படுதுன்னா அது யாருக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். நான் பி டீம்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் அதனால தான் கவனமாக சொன்னேன். அவர் தெரிந்து செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரான்னு எனக்கு தெரியல. அவருடைய முடிவு என்பது திமுகவிற்கு உதவக்கூடியதாக மாறுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய பார்வை. தனிப்பட்ட முறையில் இங்கே ஒரு மாற்று அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும். 2 கழகங்களுக்கும் மாற்றான ஊழல் நீங்கிய ஒரு அரசு உருவாவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். ஊழல் குறைவான ஒரு மாற்று அரசியல் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் அதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் தென்படவில்லை. நிறைவா இன்னொரு கேள்வி, திரு அன்வர் ராஜா அவர்கள் அப்போ சில நேரங்களில் இந்த பாஜக அதிமுக கூட்டணியில் அவர் பேசுகிற கருத்து ஒரு பெரிய விவாத பொருளாக மாறும். இப்போதான் அலைன்ஸ் உருவாகி ஒரு ஜெல்லாக ஆகணுன்ற டைமில் அப்படிலாம் ஒரு மாற்று ஏற்பாடுகள்லாம் போனால் பாஜக காலுன்ற முடியாதுன்னு ஒரு தடாலடியாக ஒரு பேச்சு இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு கூட்டணிக்குள் சிக்கலை ஏற்படுத்தும். நிச்சயமாக இதை கூட்டணிக்குள் சிக்கலை ஏற்படுத்தும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய பொறுப்பில் திரு அன்வர் ராஜா அவர்கள் இல்லாத காரணத்தால் அதற்கு ரியாக்ட் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் பாஜக ஆதரவு மனநிலை கொண்ட வாக்காளர்களை இம்மாதிரியான கருத்துக்கள் எரிச்சலடைய வைக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளவு தூரம் நடக்கும் என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். இரண்டாவது, பாஜக வலுவாக காலுன்றவில்லை என்ற விமர்சனமோ, அது அதிமுகவிலிருந்து வைக்கப்பட்ட விமர்சனமாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அல்லது திரும்ப கம்யூனிஸ்ட் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பாஜக வளராது, காலொன்ற முடியாது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாமே தவிர அது விஷுவல் திங்கிங்காக பார்க்கப்படும். அது யதார்த்த நிலை அல்ல. தமிழகத்தில் பாரதிய ஜனதா வலுவாக காலூன்றி வருகிறது, வளர்ந்து வருகிறது என்பது எவராலும் திரை போட்டு மறைக்க முடியாத பேருண்மை. அதனால்தான் நாங்களும் பாரதிய ஜனதா இந்துத்துவ அரசியல் செய்கிறது என்று ஒருபுறம் விமர்சனம் செய்து கொண்டு, நாங்களும் சாமி கும்பிடுபவர்கள் தான், எங்கள் வீட்டிலும் சாமி கும்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள், எங்கள் கட்சியிலும் மலைக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள், ஏனையா இந்த பதட்டம்? ஆகவே பாரதிய ஜனதாவினுடைய வளர்ச்சி இப்படி கட்டமைக்கப்படுகிறதோ என்று நீங்களே மக்கள் மாற்று அரசியலை விரும்புகிறார்கள். அதற்கு ஒருவர் கிடைத்தார், ஒரு இளைஞர் தனது IPS பதவியை தொடர்ந்து விட்டு வந்தார். அவர்வால் கொஞ்சம் ஓட்டெல்லாம் சேர்த்தார். அதனால் அதை மறுக்க முடியாமல் அந்த பர்சன்டேஜ் வந்தது. உங்களுக்கு கிளி வந்துருச்சு. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அப்படி வந்ததுனாலேயே
பாரதிய ஜனதா வளரல, பாரதிய ஜனதா காலூன்றல, பாரதிய ஜனதா வளர முடியாது. அதையே டெய்லி காலையில் எழுந்தால் கந்த சஷ்டி கவசம் கூட சொல்கிறது இல்லை, இதையே சொல்லிட்டுறீங்க. இருட்டில் தனியாக போகிறவன் பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரி இருக்கே தவிர இது யதார்த்த நிலை அல்ல. பாரதிய ஜனதா வலுவாக காலூன்றி வருகிறது என்பதுதான் உண்மை. நன்றி. அவ்வப்போது நம்ம தமிழக அரசியல் சூழல் குறித்து தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு. இந்த வாய்ப்பினை அளித்ததற்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.